எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கீங்க. அவரை நோக்கி ஒவ்வொருவரும் கூப்பிடுவோமா? அவர் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவுத்திர அழுவேன் என்று சொன்ன வாக்கின்படி எல்லாரும் முழு மனதோடு அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரை துதிக்க வந்திருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். நம்ம விருதுவாக போகக்கூடாது. இந்த இடத்துல போகும்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு கிருபை தர வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மகா பரிசுத்தம் நீ நிறைந்த அன்பின் பரலோக தந்தையே, நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட அப்பா உம்மை நோக்கி கூப்பிட நீ தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமது அன்பிற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமது இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் கிடைக்காத பாக்கியத்தாப்பா எங்களை நீங்க கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. எங்கே இருந்த நாங்களாப்பா எங்களை கொண்டு வந்த ஆண்டவர் உம சமூகத்துல கூட்டி சேர்த்தீராப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே அப்பா. கடந்த மாதம் முழுவதும் அப்பா கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருந்த ஆண்டவரே. எவ்வளோ ஆபத்துகள் மோசங்கள் வந்த போதிலும் என் தேவன் துணையாயிருந்தீரே அப்பா. ஹல்லேலூயா அப்பா. தூதர்மார்களை கொண்டு எங்களை பாதுகாத்தீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. சபா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீ நல்ல தேவன் ஆண்டவரே. சப்பா என்னுடைய இருள்களை வெளிச்சமாக்குற தேவன் அப்பா. நீ நன்மை செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை போல நல்ல தேவன் இந்த உலகத்துல யாருமே இல்லை ராஜா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே அப்பா. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் அப்பா. ஆண்டவரே நாங்கள் தூசும் துருமுமாக காணப்படுகிறோம் அப்பா. எங்களை நீங்கள் ஒரு விசை அப்பா எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே சப்பா. என் ஆண்டவரே ஒரு விசை கிருபை செய்யுங்க ஆண்டவரே சப்பா. தன் அக்கிரமத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டுகிறவனோ இரக்கம் வருவான் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே சப்பா. நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்கள் ஆண்டவரே, எங்கள் மாம்ச சிந்தைகள் அப்பா, வைராக்கியங்கள், கோபங்கள் அப்பா, ஒரு பேசினதப்பா ஒவ்வொன்று மன்னிங்க ராஜா அப்பா. எங்களுக்காக அப்பா, எங்கள் பாவங்களுக்காக அப்பா, கெச்சமன தோட்டம் அதில் கொல்கதா மலை வரைக்கும் எங்களுக்காக ரத்த சிந்தி பாடுபட்டீரப்பா. மூன்றாணியில் தொங்கிரீகீர் ராஜா. ஹல்லேலூயா. எங்க எவ்வளோ அன்பு பெரியதப்பா ஆண்டவரே. நீர் எங்களை அன்பு விட்டால் நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. ஓ நீ நல்ல தேவன் ஆண்டவரே சப்பா. ஒரு விஷயம் மனம் இறங்க ஆண்டவரே. இந்த இடத்துல அசைவாடுங்க ஆண்டவரே அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த இடத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படி செபிக்கிறோம் ராஜா. ஓ நீ நல்ல தேவன் ஆண்டவரே. ஒரு விஷயம் இறங்கி வாங்க ஆண்டவரே. ஆவியானவரே எங்கள் ஒவ்வொரு மத்தியில் நீர் இடைபடும்படியா செபிக்கிறோம் அப்பா. சத்துருவானவன் கொண்டு வருகின்ற எல்லா அந்தகார சக்திகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. நீர் ஒவ்வொரு இடைபடும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தொடக்கம் முதல் ஆண்டவரே முடிவு வரை உமது பிரசன்னம் கூட இருக்கும்படியா செபிக்கிறோம் ராஜா. நீர் கிருபை செய்வீரா, நீர் ஆளுகை செய்வீராக அப்பா. இயேசுங்கிற அபிஷேகங்கள் அன்புள்ள பரம்தாவே. ஆமென். ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் அவர் கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். ஆமென். எத்தனோ செங்கடலை போன்ற கஷ்டங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். அந்த தேவனை நம்முடைய இஸ்ரவேல் துதிகளில் வாசம் செய்கிற தேவன். உள்ளத்தின் ஆழத்தில் நீ இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கின்ற பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி எல்லாம் உற்சாகமா பாடுவோமா? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சந்தித்து வாருங்கள் சொல்லி. வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தே. நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன்
தேவன் நீ பரிசுத்தரே. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சொல்ல முடியும். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனங்களை உயர்த்தி வைத்தீராமே. சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனங்களை உயர்த்தி வைத்தீர். சொல்லுங்க எல்லாரும். ஆமென். நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, உன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, உன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்று ஜெயம் எடுப்போம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்று ஜெயம் எடுப்போம். உம்மை ஆராதிப்போம், எல்லா வாய்களை திறந்து ஆமென். நாமத்தினால் என்று ஜெயம் எடுப்போம். ஹalleluya. எப்படிப்பட்ட நல்ல தேவன் பாருங்க. எதிர்காலம் இல்லாம ஏங்கி நின்ற நேரத்திலும் கூட அவர் நமக்கு துணையா வந்து ஆசீர்வதித்த தேவன். ஆமென். ஹalleluya. எத்தனை பேருக்கு அவர் சிறையிருப்பை மாற்றி இருப்பார். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா. ஓ ஹalleluya. அப்பா ஆண்டவரே, உம்மால கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய சிறையிருப்பு ஏதாவது இருந்தால் ஆண்டவரே நீர் எங்களை மாற்றி போடும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்த தேவன் அப்பா, இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காக கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா. ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் குறைவுகள் எல்லாம் ஆண்டவரே நிறைவாக்குங்க ஆண்டவரே. எங்கள் இருளை எல்லாம் வெளிச்சமாக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் ஒத்தாசை அனுப்புற தேவன். ஆமென். உண்மையா கூப்பிடுறது எங்களுக்கு அவர் சவிமா இருக்கிற தேவன். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். அவர் ஆசீர்வதிக்க வல்ல தேவன். ஆமென். எல்லாரும் உள்ளத்தினால் என் கர்த்தர் செய்த நன்மையாம் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் என்று பாடி அவர் நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்தவர்களாக இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்லி பாடுவோமா. கரங்களை தட்டி பாடுவோமா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. சொல்லுங்க. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. ஸ்தோத்திரிப்பேனா, ஸ்தோத்திரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. ஸ்தோத்திரிப்பேனா, ஸ்தோத்திரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீ, தயவாய் கரம் பிடித்து தூக்கி. தாழ்வில் கண்ணோக்கி பார்த்தீ,
தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எத்தனை கர்த்தர் நன்மை செய்திருக்கார் சொல்லுங்க. இருதயத்திலிருந்து ஆமென். வாய்களை திறந்து நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த எண்ணில்லாத நன்மைகளுக்காக, சொல்லி முடியாத நன்மைகளுக்காக, ஆழமான நன்மைகளுக்காக முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. எத்தனை பேர் சொல்றீங்க தேவ பிள்ளையே, நம்மை கைவிடாதவர், விட்டு விலகிடாத ஒரு தெய்வம் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவர். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவர். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எல்லாம் சொல்லும் வாய்களை திறந்து ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணில்லா நன்மைகள் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னை என்றும் நல்மேச்சல் நடக்கும் கேட்பார் நீதானையா. என்னை என்றும் நல்மேச்சல் நடக்கும் கேட்பார் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். உங்க இருதயம் பாடட்டுமே. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுங்க அப்ப ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன். எல்லா வாய்களும் ஒரு சொல்லுமா. என் ஆண்டவர் செய்த நன்மைகள், எண்ணில்லாத நன்மைகள், யோசிக்க முடியாத நன்மைகள், ஆராய்ந்து முடியாத நன்மைகள், நிகழ்க்க முடியாத அற்புதங்கள் என் வாழ்க்கையிலே என் கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான நன்மைகள். ஓ ரகலரதனகா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் நன்மை செய்தாரு? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த மாலை வேளையிலே கர்த்தர் என்னை இதுவரை ஒரு தகப்பனை போல தோளிலே சுமந்து வந்திருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. எத்தனை சூழ்நிலைகளே, உடைக்கப்பட்ட சூழ்நிலை, நொறுக்கப்பட்ட சூழ்நிலை, பிற்கப்பட்ட சூழ்நிலை, என்ன செய்வேன் என்று அநேக நிலைகளே, அநேக விதத்திலே, அநேக தரப்பிலே நம்முடைய வாழ்க்கையிலே கேள்விக்குறிகள் எக்ஸெட்ரா. ஆனால் எந்த இடத்திலும் கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்தி நிற்க விடவே இல்லை. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையினால் தான் தாவீது சொல்றாரு, நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன், இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஸ்தோத்தரிப்பேன். ஏனென்று சொன்னா என் தகப்பன் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா. ஒருவேளை மனிதன் செய்யறானோ இல்லையோ, என் கர்த்தர் எனக்காக செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் கம்பெனி எனக்கு செய்யுதோ இல்லையோ, என் கர்த்தர் எனக்கு செய்வா. என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு செய்கிறாங்களோ இல்லையோ, என் கர்த்தர் எனக்காக செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த
அந்த நம்பிக்கையில் தான் தாவீது அழகா பாடுறாரு. ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சமூகத்திலே என்னை நிரப்புங்கப்பா. இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் முந்தன் ஆவியால் என்று சொல்லி ஒரு அழகான பாடல். விடுதலையோடு கர்த்தரை ஆராதிப்போம் இல்லையா? யார் ஆராதிக்க வந்திருக்கிறோம்? யார் ஆராதிக்க வந்திருக்கிறோம்? ஒரு கல்லையோ மண்ணையோ அல்லங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைக்கிற ஆண்டவர், அவர் முடியாதவைகளை முடிய பண்ணுகிற ஆண்டவர், இன்றும் அற்புதம் செய்கிற கர்த்தர் நம்முடைய நடுவிலே இருக்கிற அந்த விசுவாசத்தோடு என்னை நிரப்புங்கப்பா. இயேசு தெய்வமே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி கொஞ்சம் ஃப்ரீடமா உங்களை விட்டு கொடுத்து ஹல்லேலூயா. ஆமென். எல்லா கட்டுகளும் உடைக்கிறவர் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, கொஞ்சம் எல்லாம் கைகளை தட்டுங்க பாப்போம். இன்று ஆமென். நிரப்பும் உந்தன் ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே மாறுமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே மாறுமே. பலவீனம் நீங்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே மாறுமே. எத்தனை பேருக்கு அந்த பலன் வேண்டும்? பலவீனம் நீங்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே மாறுமே. என்னை நிரப்போ, என்னை நிரப்போ. இந்த மாலை வேளையில எல்லாரும் ஒரு தாகத்தோடு ஆமென். உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட மாறுமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட மாறுமே. ஆற்றலை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே மாறுமே. இந்த மாலை வேளையிலே ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே மாறுமே. என்னை நிரப்போ, என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே மாறுமே. சொல்லுங்க. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே மாறுமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே மாறுமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே மாறுமே. எல்லாம் கேட்போமா? என்னை நிரப்பும் இயேசு எல்லாமே ஒரு நிமிடம் எழுந்திருந்து தேவ சமூகத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாக என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும். எல்லாம் கேட்போமா? உங்களை விட்டு கொடுத்தவர்களாக, உங்களை அர்ப்பணித்தவர்களாக இந்த மாலை வேளையிலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. வரங்களினாலே, வல்லமைகளினாலே, கிருபைகளினாலே, தாளந்துகளினாலே, அபிஷேகத்தாலே, அற்புதங்களினாலே, அடையாளங்களினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி அப்படி விசுவாசிக்கிறவங்க, அதை வாஞ்சிக்கிறவங்க ஆண்டவரே இந்த மாலை வேளையில வரங்களினாலே, வல்லமைகளினாலே, கிருபைகளினாலே, தாளந்துகளினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாகத்தோடு கேட்கிற பிள்ளைகளை
அவர் இன்றும் நிரப்புகிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேல் வீட்டு அறையிலே கூடி ஜெபித்த பொழுது, தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது, அவர்களுக்குள்ளாக அனல் மூட்டி எழுப்பப்பட்ட அந்த ஆவியானவர் இன்றும் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார், எங்கும் பிரசன்னமாகி கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இன்றும் அற்புதங்களை செய்கிறவராக, அடையாளங்களை செய்கிறவராக, அதிசயங்களை செய்கிறவராக, அடைபட்ட வாசல்களை திறக்கிறவராக நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற ஒரு தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை கைவிடாத ஒரு தகப்பன். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 11வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, உன்மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையிலே நான் உங்களை ஸ்தாபித்து உங்களை முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 37:13 இவ்விதமாய் சொல்கிறது, என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்றே அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஒரு நிமிட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நாம் எத்தனை பேர் அவர் கர்த்தர் என்று அறிந்திருக்கிறோம்? இந்த மாலை வேளையில அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு நற்சீர் உண்டாக பண்ணுகிற கர்த்தர் நம்மத்திலே இருக்கிறார். யாருக்கெல்லாம் அந்த நற்சீர் வேண்டுமோ அவங்க உங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்மை ஆராதிக்கிற வேளையிலே, உம்மை தொழுது கொள்கிற வேளையிலே, உம்மை துதிக்கிற வேளையிலே என்னுடைய வாழ்க்கையில ஒரு நற்சீர் உண்டாக வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு புதிய கிருபையினாலே, ஒரு புதிய நன்மையினாலே, ஒரு புதிய ஆசீர்வாதத்தினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே கேட்டு, ஒருபோதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடா, வழிகாட்டும் தெய்வம் உண்டு, வழியற்ற என் வாழ்விலே இருள் யாவும் நீக்கிடுவார், புது வாழ்வு தந்திடுவார். மாலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றம் உண்டாக்க போகிறோம். எல்லாரும் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒருபோதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடா, ஒருபோதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடா, வழிகாட்டும் தெய்வம் உண்டு, விழியற்ற என் வாழ்விலே, வழிகாட்டும் தெய்வம் உண்டு, விழியற்ற என் வாழ்விலே, இருள் யாவும் நீக்கிடுவார், புது வாழ்வு தந்திடுவார், இருள் யாவும் நீக்கிடுவார், புது வாழ்வு தந்திடுவார். கஷ்ட நஷ்டங்கள் சூழ்ந்த போதும், துன்ப தொல்லைகள் தீர்ந்த போதும், கஷ்ட நஷ்டங்கள் சூழ்ந்த போதும், துன்ப தொல்லைகள் தீர்ந்த போதும், ஒரு போதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடா, கைவிடாத தகப்பன் ஒரு நாளும் கைவிடா, தெய்வம் உண்டனக்கு கலங்கின நேரங்களில், காக்கும் தெய்வம் உண்டனக்கு கலங்கின நேரங்களில், கரம் பிடித்து நடத்துவார், கண்மணி போல் காத்திடுவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மணி போல் காத்திடுவார். ஹல்லேலூயா. எத்தனை
எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து ஆலையில கொஞ்சம் உங்களை விட்டு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உங்க சத்தம் எழும்பட்டும், உங்க சத்தம் எழும்பட்டும். இந்த முதல் ஆண்டவரே கர்த்தர் நமக்கு ஆராதனையை தந்திருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் கடந்து போன காலங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நல்லவராக இருந்தா துதிங்களே. ஆண்டவரே, நான் உடைக்கப்பட்ட நேரமெல்லாம் உடைய கிருபை, நான் உருக்கப்பட்ட நேரமெல்லாம் உடைய கிருபை, நான் கண்ணீர் வடித்த நேரமெல்லாம் உம்முடைய கிருபை. ஆண்டவரே, அன்புக்காக ஏங்கி நின்ற வேலையெல்லாம் உம்முடைய கிருபை, நான் சறுக்கி விழுந்த நேரமெல்லாம் உம்முடைய கிருபை, நான் அவ்வளவுதான் என்று சொன்ன போதெல்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, என்னை விட்டு விலகாத கிருபை, என்னை கைவிடாத கிருபை, என்னை விட்டு மாறாத கிருபை. ஓ ரகலரதனகா, கைகளை உயர்த்தி தேவ சமூகத்திலே வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்களேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் உடன்படிக்கை சமாதானம் ஓ உங்களோடு கூட இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர் இந்நாள் வரை நம்மளை கைவிடவே இல்லையே. தேவ பிள்ளையே, வாய்களை திறந்து சொல்லுங்களேன். ஆண்டவரே, நீர் என்னை கைவிடலப்பா, நீர் என்னை வெட்கப்படுத்தலப்பா, நீர் என்னை அவமானப்படுத்தல. ஆண்டவரே, நீர் என்னை நிந்தைக்கு ஒப்புக் கொடுக்கல, மரண வீழ்ச்சிக்கு ஒப்புக் கொடுக்கல, உலக கண்ணிகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கல. உடைய கிருபை ஒன்றே ஆண்டவரே, உடைய கிருபை தான்ப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவ பிள்ளைகளை? எத்தனை பேர் சொல்ல முடியும்? வலிக்கு விழுந்த இடங்கள் எத்தனை, தடுமாறின இடங்கள் எத்தனை, ஒரு சின்ன உதவி கூட யாரிடத்தில் கேட்க முடியாத அடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலைகள் எத்தனை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. உன் முன்னின சீரை பார்க்கலாம் உனக்கு நற்சீர் உண்டாக பண்ணுகிற கர்த்தர், 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கம் செய்கிற கர்த்தர், உனக்காகவே காத்திருக்கிற கர்த்தர். இந்த தேவனை ஆண்டவரே, நான் இன்னும் அன்பு கூறுவேன்ப்பா, நான் இன்னும் அன்பு கூறுவேன், நான் இன்னும் அன்பு கூறுவேன். உண்மையா சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஒரு சடங்காச்சாரமாய் அல்ல, ஏதோ ஒரு சம்பிரதாயமாய் அல்ல, ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தேவ சமூகத்துக்கு வந்து போக கூடாது. முற்றிலுமாக நம்மளை ஒப்பு கொடுத்துடணும். நான் ஏன் அடிக்கடி உங்களை கைகளை உயர்த்த சொல்றேன்னு சொன்னா, என்னுடைய பலனால ஒன்று இல்லப்பா, எல்லாமே உங்க கிருபைதான், எல்லாமே உங்க கிருபைதான் என்பதற்காகவே உங்களை கைகளை உயர்த்த சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன வார்த்தையின்படியே அவரே நம்மளை நடத்தி வருகிறார். பாடுவோமா? உண்மையை ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. எஸ், ஆமென். இன்னும் அன்பு கூறு ஆண்டவரே, இன்னும் நேசிப்பேன் அப்பா. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீர். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீர். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்க, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு
ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு யாராதிரே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 கைகளை உயர்த்தி வாயில திறந்து சொல்லுமா ஆராதனை 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 ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி தேவ சமூகத்துக்கு நேராக எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்னை கண்டீரையா, என்ன தகுதி நம்ம இடத்துல இருக்கிறது, என்ன கிருபையை பார்த்து கர்த்தர் நம்மளை கண்டாரு. வாய்களை திறந்து உங்களை விட்டு கொடுத்து அறிக்கை பண்ணி, ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லையே, உம்மை தொழுது கொள்வதற்கு, உம்மை அப்பா என்று கூப்பிடுவதற்கு, ராஜா என்று கூப்பிடுவதற்கு என்னிடத்திலே ஒரு தகுதியுமே இல்லையே. எல்லாராலும் எரியப்பட்டிருந்தேனே, தூக்கி எரியப்பட்டிருந்தேனே, ஆனால் என்ன தேடி வந்தீங்களப்பா. எத்தனை அன்பு, எத்தனை அன்பு பாருங்க தேவ பிள்ளைகள். ஒரு நல்ல சமாரியனை போல வேண்டாண்டு தூக்கி எறியப்பட்டு இரத்த வெள்ளத்திலே கிடந்த மனிதனை போல கிடந்தமே. எத்தனையோ மனிதர்கள் நம்மளை கடந்து போனார்கள். உறவுகள், சொந்தங்கள், பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள். ஆனால் யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. ஆனா உங்களையும் என்னையும் நேசித்தவர் தன்னுடைய வாகனத்தை விட்டு இறங்கினாரே, நமக்கு மருந்து போட்டாரு, நம்முடைய காயத்தை கட்டினாரு, நம்மளை கொண்டு கழுவி நம்மளை சுத்திகரித்து சத்திரம் என்கிற சபையிலே கொண்டு வந்து அங்கத்தினராக உங்களையும் என்னையும் சேர்த்து வைத்த தெய்வத்துக்கு நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு என் தகப்பன் என்னை கழுவினார், சுத்திகரித்தார், பரிசுத்தப்படுத்தினார், நீதிமானாயாக்கினார். இன்றும் மார்பை தட்டி என்னாலே சொல்ல முடியும், அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கத்தக்கதாக புத்திர சுவி அதிகாரத்தின் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறாரே. கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து, உந்தன் அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் என் நேசர் நீதானையா, என் நேசர் நீர்தானையா. நேசிக்கின்றேன் உமைதான். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? என் நேசர் நீர்தானையா. நேசிக்கின்றேன் உமைதானையா. வேதம் சொல்லுகிறது, அவர் உலர்ந்த எலும்புகளை உயிர் பெறச் செய்கிற தேவனா. உலர்ந்து போயிருக்கிற எலும்புகள், எலும்புகளுக்குள்ள எப்படியா உயிர் வரும்? எலும்புக்குள்ளாக எப்படி ஜீவன் வரும்? எலும்புகள் எப்படி எழுந்து நிற்கும்? இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உலர்ந்த எலும்புகளே
உயிரடையுங்கள். ஹல்லேலூயா. நீங்க சேனைகளாக நிற்பீங்க, நீங்க சேனைகளாக நிற்பீங்க என்று கர்த்தர் வாக்கு பண்றாரு. உலர்ந்த எலும்புகளுக்குள்ளாக உயிரை கொண்டு வருகிற தேவன், ஜீவனை கொண்டு வருகிற தேவன், சத்துவம் இல்லாத இடத்திலே சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் தொழுது கொள்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே பரிசுத்த. நீர் மாத்திரம் 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவி வருகிறேன் என்று சொன்னவ, சபை நடுவே உலாவுகிறேன் என்று சொன்னவ, ஆண்டவரே சாலமோனுடைய தேவாலயத்திலே உலாவின அந்த தேவ மகிமையினாலே மாலை வேளையிலே எங்களை நிறைத்திருக்கிறபடி நாளை நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.